சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீத புஸ்தகம் 138வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 756வது பக்கம். தாவீது எழுதின சங்கீத புஸ்தகத்தின் 138வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை, முதல் பாகத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய புஸ்தகத்திலே இப்படியா எழுதுகிறார்: கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒன்றில்ல, ரெண்டில்ல, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இது இந்த வார்த்தையை சொல்லுவது அவ்வளவு சுலபம் அல்ல. இதை ருசித்து பார்த்தா மட்டுமே சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை இந்த தாவீதால் உச்சரிக்க முடிந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளாயிருந்தாலும் இந்த வார்த்தையை உபயோகிப்பது சுலபமல்ல. ஆனால் இந்த தாவீது சொல்லுகிறார், எனக்காய் என் ஆண்டவர் சகலவற்றையும் செய்து முடிப்பார். ருசித்து பார்த்த இந்த தாவீது சொல்லுகிறார், என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை ஆண்டவர் ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து ஆண்டவர் அழைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உனக்குள்ளாய் பூமியில் இருக்கிற சகல சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு கூப்பிட்ட ஆண்டவர் 91வது வயது வரைக்கும் ஆண்டவர் மௌனமாயிருந்து, 91வது வயதிலே என்னுடைய முற்பிதாவா 99வது வயதிலே என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு செய்ய முடியுமானால் எனக்கும் ஆண்டவராகிய இந்த கர்த்தரால் சகலவற்றையும் செய்ய முடியும். உலகம் பேசியிருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தன் தகப்பனையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய இனத்தார் எல்லாரையும் விட்டுவிட்டு இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கே போகிறோம் என்று சொல்லிக் கூட தெரியாமல் தெரியாத இடத்திற்கு வந்த இந்த மனுஷனை பார்த்து அநேகம் ஏளனமாய் பேசி இருக்கலாம். 99 வயதிலே மருத்துவத்தின்படி சாத்தியமல்லாத அந்த நேரத்தில் உலகம் ஏளனமாய் பேசி இருக்கும். உன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீ இப்படி ஏமாந்து போனாய், இனிமேல் உனக்கு பிள்ளை பிறப்பதற்கு எந்த ஒரு சாத்திய கூறும் இல்லை, சரீரத்தில் இருக்கிற சகல உறுப்புகளும் சுருங்கி போயிருக்கும். மருத்துவத்தின்படி பிள்ளை பெற்றெடுப்பதற்கு அந்த உறுப்பு கொஞ்சமும் சாத்தியமில்லாத சூழ்நிலையிலே இருந்த நேரத்தில் என் ஆண்டவர் என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு செய்யக்கூடுமானால் என்னுடைய வாழ்விலும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாய் இந்த தாவீதால் சொல்ல முடிந்தது. என்னுடைய ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய மாமனாராகிய அந்த லாபானின் குமாரத்தி ஒருத்தியை அவளுக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்பதாய் இப்படியாய் வாழ்த்தி அனுப்புகிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்பதாய், ரெபெக்காளே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததி சத்துருவின் வாசல்களை மிதிக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து திருமணத்தை முடிக்கிறார்கள். ரெபெக்காளே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். திருமணத்திற்கு முன்பதாய் தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாகவும் தன்னுடைய இன மன சந்துக்கள் மூலமாகவும் ஆசீர்வாதத்தை பெற்று தேவ பிள்ளையாய் புறப்பட்டு வருகிறாள். ஈசாக்குக்கு பின்பதாய் 20 வருஷம் ஏளனமாய் பேசியிருக்க கூடும். வேத புஸ்தகத்திலே
ஈசாக்கினுடைய வயதை வைத்து நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். ஈசாக்கு திருமணமாகும் பொழுது அவனுக்கு 40 வயது. ஈசாக்கு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவனுக்கு 60 வயது. 20 வருஷ காலங்கள் எத்தனை ஏளனமான செய்திகளை அவனுடைய காதுகள் கேட்டிருக்கும். எத்தனை பேர் ஏளனம் செய்திருப்பார்கள். உன்னுடைய தகப்பனார் சொல்லி அனுப்பினார், நீ கோடா கோடியாய் பெறுவாயாக என்று சொல்லி. ஆனால் உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சூழ்நிலையை பார்த்து, சந்தர்ப்பத்தை பார்த்து எத்தனை வார்த்தைகள் இருதயத்தை உடைத்திருந்திருக்கும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய முற்பிதாவாகிய ரெபெக்காளுக்கு செய்யக்கூடுமானால் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். எத்தனையோ பேரை இந்த தாவீது தன்னுடைய புஸ்தகத்திலே படித்து பார்த்து ருசித்து இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார். நாட்கள் கடந்து போனது. மோசே மரித்த பிற்பாடு இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காய் யோசுவா என்கிற வாலிபனிடத்திலே ஆண்டவர் பொறுப்பை கொடுத்தார். இந்த யோசுவா ஆண்டவர் கொடுத்த தன்னுடைய ஜனத்தை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு பெரிய பட்டணமாகிய ஆயையும் தனக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறதான ஒரு பெரிய மதில் சுவரை கொண்டிருக்கிற அந்த எரிகோ பட்டணத்தையும் வீழ்த்தி விட்டு அவர்கள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இவர்கள் இப்பேற்பட்ட பட்டணத்தையும் ஜெயித்து விட்டார்கள். ஒரு பெரிய எரிகோ மதிலையே வீழ்த்தி விட்டார்கள். ஆயி பட்டணத்தையே சங்கரித்து விட்டார்கள் என்று சொல்லி தங்களுடைய இருதயத்திலே கலங்கிக் கொண்டு 5 ராஜாக்கள் எழும்பினார்கள் யோசுவாவையும் யோசுவாவின் ஜனங்களையும் முறியடிப்பதற்கு. 5 ராஜாக்கள், பலமுள்ள ராஜாக்கள், பராக்கிரமுள்ள ராஜாக்கள், 5 ராஜாக்கள் எழும்பி யோசுவாவை சங்கரிக்கிறதற்கு எழும்பினார்கள். யோசுவா ஆண்டவருக்கு முன்பதாய் ஜெபம் செய்துவிட்டு கடந்து யுத்தத்திற்கு போகிறார். யுத்தத்திற்கு போகிற வழியில ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமோ? வானத்திலிருந்து ஆண்டவர் கல்லை எதிரிகளின் மேலே விழப்பண்ணினார். எங்கிருந்து கல்லு வர வேண்டும்? பூமியில் இருந்து மட்டும்தான் கல்லு வர வேண்டும். ஆனால் என் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை தன்னுடைய ஜனமாகிய யோசுவாவுக்கும் அவருடைய ஜனத்திற்கும் வானத்திலிருந்து கல்லை விழப்பண்ண வேண்டும். முடியுமானால் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலும் சகலவற்றையும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாமுக்கு செய்வாரானால் எனக்கு செய்ய மாட்டாரோ? அவரால் செய்ய முடியும். ரெபெக்காளுக்கு செய்வாரானால் எனக்கு செய்ய முடியாதோ? அவரால் முடியும். யோசுவாவுக்கும் யோசுவாவின் ஜனங்களுக்கும் வானத்திலிருந்து கல்லை அவரால் அனுப்ப முடியுமானால் எனக்கும் அவரால் செய்ய முடியும். இது மட்டும் செய்தாரோ? ஜனங்கள் யுத்தத்திற்கு உள்ளே போகும் பொழுது மேலே இருந்து கற்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற யோசுவா சொல்லுகிறார், வானத்திலே நடு மதியானத்திலே மேலே நின்று கொண்டிருக்கிற சூரியனை பார்த்து சொல்லுகிறார், சூரியனே தரித்து நில். இனிமேல் வரப்போகிற சந்திரனை பார்த்து சொல்லுகிறான், சந்திரனே நீ தரித்து நில் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் வார்த்தையை ஆண்டவர் கேட்டு ஏறக்குறைய ஒரு ராம் முழுவதும், ஒரு பகல் முழுவதும் சந்திரனையும் சூரியனையும் ஆண்டவர் தரித்து நிற்க செய்தார். யோசுவாவின் வார்த்தைக்கு கேட்டு ஆண்டவர் சந்திரனையும் சூரியனையும் நிறுத்தக்கூடுமானால் என்னுடைய வாழ்விலும் அவர் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்காய் அவர் சகலத்தையும் செய்வார். இப்படி ருசித்து பார்த்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தன்னுடைய புஸ்தகத்திலே ஜபத்தை தொடங்கும் பொழுது 57வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் செய்கிறார், எனக்கா யாவற்றையும் செய்ய போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன்.
தன்னுடைய ஜெபத்திலும் கூட அவர் ஒரு தீர்க்கதரிசனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எனக்காய் செய்ய போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தர், எனக்காய் செய்ய போகிற எல்லாவற்றையும் செய்ய போகிற உன்னதமான தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தாவீதுக்கு எப்படி செய்தார்? இவர் இந்த வசனத்தை எங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய ராஜாவாகிய கீசின் குமாரனாகிய சவுலுக்கு பயந்து கெபிக்குள்ளாயிருந்து இந்த வார்த்தையை ஒதுக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவன் எனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சவுலை பற்றி. இந்த சவுல் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. கீசின் குமாரனாகிய அந்த கீசுடைய குமாரன் தான் இந்த தாவீது. இந்த சவுல், இந்த கீஸ் எப்பேற்பட்டவன் என்றால் அவன் பெரிய ஒரு பராக்கிரமசாலி. வேதத்திலே அவனை குறித்து சொல்லப்படும் பொழுது பென்ஜமின் அந்த கோத்திரத்தில் பிறந்த இந்த கீஸ் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவன் யுத்தத்தில் பேர் பெற்றவன், அவன் வில்வித்தக்காரன். இப்பேற்பட்ட மகனாய் பிறந்த இந்த சவுலுடைய கையிலிருந்து எய்யப்பட்ட அம்புக்கு தப்பி வந்தவன் நான் என்று சொல்லி குகைக்குள் இருந்து சொல்லுகிறார். இந்த சவுலின் கைக்கு ஆண்டவரால் என்ன தப்புவிக்க முடியுமானால் எல்லாவற்றையும் செய்ய என் தேவனால முடியும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எல்லா காரியத்தையும் எனக்காய் ஆண்டவர் செய்வார், எனக்காய் செய்வார். இந்த தாவீதுக்கு இப்பேற்பட்ட காரியங்களை செய்தார். நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த தாவீதிற்கு மேலாய் நமக்கு இன்னொரு காரியத்தையும் செய்தார். இந்த தாவீதின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வெள்ளாட்டு கடா அடிக்கப்பட்டது. இந்த தாவீதுக்கும் இப்பேற்பட்ட அதிசயங்களை பெற்ற இவனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு பெரிய வெள்ளாட்டு கடா அடிக்கப்பட்டது. ஆனால் எனக்கோ ஆண்டவர் அந்த கல்வாரி மலையில தன்னுடைய கரங்களில் விரித்து ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் எல்லாவற்றையும் சிந்தி எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிலுவையில். இனிமே அவர் செய்யறதற்கு எனக்கென்று ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த என்னுடைய முற்பிதாவாகிய நான் சொல்ல முடியும், என்னுடைய முற்பிதாவாகிய இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யாத ஒரு காரியத்தை எனக்கு செய்து முடித்திருக்கிறார், எனக்கு செய்து முடித்திருக்கிறார். இப்ப நான் எவ்வளவு உற்சாகத்தோடு இந்த தாவீதை தாவீதை காட்டிலும் மேலானதாய் நான் சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்காய் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இந்த பூமியில எனக்கு நீ செய்வதற்கு என்று சொல்லி ஒண்ணும் இல்லை, சகலத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், இன்னும் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய ஆண்டவர் எனக்காய் சகலவற்றையும் முடித்து தீர்த்து விட்டார். அவர் முடித்து அவர் மூன்றாம் நாள் மரித்து உயிர் தெழுந்து பரமேறி இருக்கிறார். அவர் மீண்டும் எனக்காய் வரப்போகிறார். வந்து என்னை கூட்டிட்டு போவதற்கு அவர் ஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் இப்பொழுது ஒருவேளை மரிப்பேனானால், இந்த தேகத்தை விட்டு உயிர் பிரியுமானால், நான் வசிக்கிறதற்கும் ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்காய் பெரிய காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது மட்டுமல்ல, நித்திய காலமாய் பிதாவோடு கூட அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய் அந்த மூப்பர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு எனக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். இனி எனக்காய் அவர் என்ன செய்ய வேண்டும்?